ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி டே சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சுது. மார்னிங் எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அலெக்ஸா கிட்ட பாட்டும் போட்டுட்டு டேயை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு குக்கிங் vlog தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாமல் நேற்று வாஷ் பண்ணி வச்சிருந்த வெசல்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்கிறேன். அதோட இன்றைக்கி பசங்களும் லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறம் ஹஸ்பண்டுக்கும் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து குக் பண்ண வேண்டியது தான். பசங்களுக்கு இன்றைக்கி வந்து கார்ன் ரைஸ் கொடுத்து விடலான்னு இருக்கிறேன். ஸோ அதுவும் வாங்கி வச்சுருக்கேன், கார்ன் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் கார்ன் ரைஸ். ஃபஸ்ட்டு கார்னை வேக வச்சிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா கார்ன் வந்து ஒரு விசில் வச்சு எடுத்துட்டோன்னா கரெக்டாக பீல் பண்ணுறதுக்கு அழகாக வரும். ஸோ அதனால் அதை ஃபஸ்ட்டு வச்சிடலாம் தான் வச்சிட்ருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் வேறு வைக்கணும். அதனால குக்கர் நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் ஃபஸ்ட்டு எனக்கு கார்னை வேக வச்சுட்டேன். ஜஸ்ட் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு தண்ணி ஊற்றி வச்சிட வேண்டியதுதான். அப்புறம் லஞ்சுக்கும் ரைஸை வச்சுட்டேன். அதுவும் இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சுட்டோன்னு அதுவும் ரெடி ஆகிட்ருக்கும். இன்ஸ்டன்ட் பாட்டில் லைட்டாக தண்ணி இருந்தாலும் ஆன் பண்ணோன்னே டப்புன்னு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும், சவுண்டு வரும். அதனால நல்லா க்ளீன் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிட்டு தான் வைக்கணும். ரைஸும் வச்சுட்டு இன்றைக்கி ஆக்சுவலாக லஞ்சுக்கு வெண்டைக்காய் குழம்பு பண்ணலான்னு இருக்கேன். வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்தேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்து ஒரு ஆஃப்ரிக்கன் ஷாப்பில் தான் வாங்கினேன். ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு வெண்டைக்காய். ஸோ அது வாங்கிட்டு வந்தேன். அதனால இன்றைக்கி வெண்டைக்காய் குழம்பு. அதுக்குள்ளே கார்னும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை எடுத்து வச்சுட்டேன். இனி நம்ம வெண்டைக்காய் கட் பண்ணிட வேண்டியதுதான். குக்கர் ஃப்ரீயானதுனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கலும் வச்சிடலாம் சொல்லி தான் வச்சிட்ருக்கேன். ஸோ அப்போ அது சைடில் ரெடி ஆகிடும். இதான் என்னோடய அஞ்சரை பெட்டி. ஊர்லேருந்து இந்த வாட்டி வரப்போ தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ எல்லாம் போட்டு பொங்கலும் வச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சுன்னா ஹஸ்பண்ட் கிளம்பி வந்தோடனே சாப்பிட்ருவாங்க. ஸோ அதுக்கு தான் அது வச்சுட்டேன். இனி இங்கே வெண்டைக்காய் குழம்பு பண்ண வேண்டியதான். அங்கே கார்னும் பொங்கலும் ரெடி ஆகிட்டு இருக்குது. தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கிட்டு புளி ஊற்றி வைக்க வேண்டியதான். ஆக்சுவலாக நான் வந்து கொஞ்சம் தேங்காய் அரைச்சி விடுவேன். ஸோ அதனால் அதுவும் போடுவேன். கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி விடுவேன். கொஞ்சமாக குழம்பு பொடி தான் போட்டிருக்கேன். ஓகே, அது ரெடி ஆகிட்டு இருக்கவே இங்கே வந்து நம்ம தேங்காயும் அரைச்சிடலாம். குழம்பும் கொதிச்சிச்சு. ஸோ நம்ம தேங்காயும் ஊற்றிட்டோன்னா அதுவும் ரெடி ஆகிடும்.
இங்கே பொங்கல் ரெடி ஆகிடுச்சு, அதுக்கு நீ தாளித்து விடணும். அதான் பண்ணிகிட்ருக்கேன். சைட் பை சைட் கார்னுமே பீல் பண்ணி வச்சுட்டேன். ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் கார்ன் பேக் பண்ணுவேன், ஸோ அதனால் அதுவும் பீல் பண்ணியாச்சு. ஓகே, பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே மேக்ஸிமம் முடிச்சிட்டேன். ஹஸ்பண்டும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, பசங்களும் எழுந்திரிச்சிட்டாங்க. அவங்க தண்ணி குடிச்சிட்டு இருக்கவே நானும் ஆயில் வச்சு விட்டுட்டேன். ஏன்னா அப்போ அவங்கள குளிக்க வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படியே எங்கள் ஹஸ்பண்டுக்கும் பேக் பண்ணிட்டேன். கூடவே கொஞ்சமாக கேஷ்யூ ஒரு சின்ன பாக்ஸில் வச்சுருக்கேன். குழம்பு எல்லாமே ஊற்றி வச்சாச்சு. அவங்களும் கிளம்பிட்டாங்க. இனி அப்படியே வந்து பசங்களை கிளப்ப வேண்டியதான். யூஸ்வலாக அவங்க தான் அயன் பண்ணி தருவாங்க. இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அவங்களுக்கும் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அவங்க கிளம்பிட்டாங்க. நானே அயன் பண்ணிட்டேன் பசங்களுக்கு. அயன் பண்ணிவிட்டு பசங்க ரெடி ஆகிட்டு வரவே நானும் இங்கே கார்ன் ரைஸ் ரெடி பண்ணிட்டேன். இனி அவங்களுக்கு பசங்களுக்கும் பேக் பண்ண வேண்டியதான். இன்றைக்கி 2 பேருமே லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறாங்க. பெருசும் எடுத்துகிட்டு போகுது, சின்னதாக எடுத்துகிட்டு போகுது. ஸோ 2 பேருக்கும் பேக் பண்ணியாச்சு. அப்படியே கூடவே கேரட் குக்கும்பர் வச்சுட்டேன். அப்புறமா ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள் எல்லாம் வச்சு பேக் பண்ணியாச்சு. அப்படி எங்கள் பசங்களும் ரெடி ஆகிட்டாங்க. ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நானும் ரெடி ஆகி வந்துட்டேன். இனி அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டியதான். அவசரமாக எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் இனி ஸ்கூலுக்கு கிளம்ப போகிறோம்.